ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமையும் அதுமா எங்கடா கிளம்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தானே கிளம்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏற்காடு கிளம்பிட்டேன். எனக்கு வேலை கொஞ்சம் இல்லைன்ற காரணத்தினால நான் இன்றைக்கி வந்து சரி ஒரு சின்ன ரைடு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்காடு கிளம்பிட்டேன். ஸோ பிளான் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பிளான் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு வந்து நான் சுற்றி பார்க்க போகிற இடம் கிடையாது, என்னோடய நேட்டிவ். சவுண்டு தான். ஸோ நான் நேட்டிவ்க்கு தான் போக போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆச்சு. 7:30 ஆனோன்னு நான் இப்போ மார்னிங்கே கிளம்பிட்டேன். ஸோ இங்கேயே பாருங்கள், இங்கேயே சரியான பனி மிஸ்டாக இருக்குது. நான் க்ளவுஸு ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு தான் ரைடிங் போயிட்டுருக்கேன். சரி வாங்க, நான் உங்களை ஏற்காட்டில் போய் பார்க்குறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ஹெச்சுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள் பனியை. முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸுக்கு அந்தாண்ட வண்டிங்க போகிறதே தெரியல, ஃபுல்லாக பனி மூட்டம் தான். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசாடு மாட்டிக்கிறோம். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு 4 இண்டிகேட்டர் எரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஆரஞ்சு கலரில் லைட் இருக்கிறதுனால நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம சேஃப்டியாக போட்டு போவோம். இண்டிகேட்டர் போடும்போது மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ தெரியுதுங்க இந்த லைட் எவ்வளோ நமக்கு முக்கியம்னு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:51, 9 மணி ஆகும் 10 நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னா அஸ்தாம்பட்டியிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக ஏற்காடு தான், வேறு எங்கேயுமே கிடையாது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ½ டேங்க் ஆச்சு. போயிட்டு இப்போ டேங்க்கு மட்டும் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், மார்னிங் வந்து இங்கே எல்லாம் கிளைமேட் சூப்பராக இருக்குது. வரும்போது சரியான பனி, உடம்புலாம் அப்படியே செம்ம கூலிங் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது. பட் மேலே ஏறும்போது வெயிலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாகவே மழை தான். ஆனால் வந்து கொஞ்சம் கூட மழை தெரியாது. இந்த ரோட்டில் நான் எப்போ போகும்போதுமே அந்த மழையை பார்த்துட்டு போவேன். ஆனால் அந்த டைம் மழை தெரியல, ஃபுல்லாக அந்த மிஸ்டாக தான் இருக்குது. ஸோ மேலே போய் நம்ம வெயில் அடிக்குதா என்னன்னு பார்ப்போம். நான் ஃபில் பண்ணுங்க. போதுமா? டாப் அப் பண்ணுங்க. 800 ரவுண்ட் பண்ணிடுறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும், பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வெயிலாக தான் இருக்குது. மேலே போய் பார்த்தா தான் மிஸ்டாக இருக்குதா என்னன்னு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக குளிருது. செம்மையாக கொஞ்சம் கை காலெலாம் கொஞ்சம் நடுங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பருத்து ஓட்டுறது சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எல்சன்ஸ் போகிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சைட்லேயே போய்க்கணும். லெஃப்ட் சைடு தான் நமக்கான ரூட்டு, ரைட் சைடில் வந்து அவங்களுக்கான வழி. ஹில் ஸ்டேஷன், எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், நம்ம மேலே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ சப்போஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலும் அவங்க மேலே தான் தப்பு வரும். எவ்வளோ ஸ்பீடு போனாலும் நம்ம சைடில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மட்டும் ஸ்பீடு போங்க. ஸோ பாருங்கள், கார்னரிங்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ரோடு வந்து சூப்பராகவே இருக்குது. ரோடு எல்லாமே சூப்பராகவே தான் இருக்கும். இங்கே ஏற்காடை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே ரோடு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஊட்டி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரோடு ஒரு இடத்துல ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும், அப்புறம் குழியாக போவோம். அந்தமாரி ப்ராப்ளம் வந்து ஏற்காட்டில் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம பாட்டுக்கு ரைட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடே வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸில் நம்ம லேக் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆச்சு. அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து வந்தேன், அதனால் ஸோ ஃபுல்லாக நமக்கு லேட் ஆச்சு. ஸோ இன்னுமே இங்கே பார்த்தீங்கன்னா குளிர் அப்படியே இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் லேக்குக்கிட்ட வந்தாச்சு. பாருங்க, இதுதான் லேக்கோட வியூ. என்ட்ரிலேயே நம்ம ஃபஸ்ட்டு வர வைக்கிறது லேக்கு தான். ஸோ பாருங்கள், லேக் வியூ வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ லேக்குக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் காம்பவுண்ட்லாம் இப்போ போட்டாங்க, ஏற்றிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் படித்து தாங்க நான் வளர்ந்து வந்தேன். மறக்க முடியாத ஒரு மோமெண்ட்டு. 9th 10th 2 கிளாஸ் தான் அதில் படித்தேன். சொர்க்கமான வாழ்க்கைங்க. அதான் எல்லாருக்குமே அப்படி தானே, அவங்களோட பழைய காலத்தை நினச்சி பார்த்தா சொர்க்கமாக இருக்கும். ஸோ பழசோ நிகழ்காலமோ, பழசை நினச்சி பிரயோஜனம் இல்லை, எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க. இருக்கிறத அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்தோம், இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டேன்றதுனால ஃபுல்லாக கூட்டம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ 10:45 ஆச்சு டைமு. 10:45 தான் நான் கிளம்புறேன். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலைக்கு கூப்பிட்டாங்க, அந்த காரணத்தினால நான் கிளம்பிட்டேன். மதியானத்துக்கு மேலே இன்னும் நிறையா க்ரௌடு வந்துடுவாங்க. ஸோ செம்ம ஜில்லாக இருக்குது. ஸோ நம்ம வண்டி பாருங்கள், கிறிஸ்மஸுக்கெல்லாம் நம்ம நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. ஸோ இன்றைக்கே எல்லாம் வண்டி ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு கிறிஸ்மஸுக்கு போட்டு ஒரு ஸ்டோரி போட்டால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஏற்காடு வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக அடிக்கிறது போல் இது வந்து ஒரு 2 days ட்ரிப்பாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று காலையில் வந்தேன், இன்றைக்கி காலையில் கிளம்பிட்டேன். ஒரு நைட் ஸ்டே பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது 2 நாள் கணக்கு தான். இப்போ டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்து சரியான மிஸ்டில் இருக்கும். லைட்டாக ரெயின்லாம் வரும், ஸ்னோஃபால்லாம் வரும் டிசம்பரில் பொறுத்தளவுக்கு ஏற்காட்டில். பட் நான் அதெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன், எனக்குன்னு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு சின்ன ரெயின் கூட இல்லை, ஒரு சின்ன மிஸ்ட்டு கூட இல்லை. நேற்றும் வெயில் தான், இன்றைக்கும் வெயில் தான். பட் முந்தா நேற்றுலாம் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக ரெயினாக இருந்துச்சு, மிஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை எதிர்பார்த்து வந்தால் நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம பேட் லக், அதனால் நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ மிஸ்டாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். லொக்கேஷன் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சும்மா ஒரு ரைடு அடித்த மாதிரி தான் ஆச்சு. ரைடு அடிச்சு நமக்கு பாருங்கள், இங்கெல்லாம் மிஸ்டாக இருக்குது. இப்போ மார்னிங்கிறதுனால இதுக்குள்ளெல்லாம் மிஸ்டாக இருக்குது. பட்டு ஏரியா சைடு, ரோட் சைடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ்டே கிடையாது. பாருங்க, காட்டுக்குள்ளே தான் மிஸ்டாக இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு அவ்வளோ பனியில் நம்ம வந்ததுனால லைட்டாக கோல்டு ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுமே முடியல. ஸோ பொறுமையாக அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு மதியானம் வீட்டுக்கு ரீச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேலைக்கு போக வேண்டியது தான். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம கீழே இறங்கும்போது இந்த சைடில் நிறையா மிஸ்ட்டு, ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருக்குது. இந்த மிஸ்ட்டு ஏன் ஊருக்குள்ளே வரலன்னு எனக்கு தெரியல. ஸோ ஊருக்குள்ளே வந்திருந்தா இன்னும் 1 days இருந்திருக்கலாம். ஸோ மிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இல்லை, அந்தந்த இடத்துல இருக்குது. ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டில் வெயில் கொஞ்சம் படாத இடத்துல மட்டும் இருக்குது. பாருங்கள், இந்த சைட்லாம் மிஸ்டே கிடையாது. ஆனால் முன்னாடி பாருங்கள் மிஸ்ட் இருக்குது. சரி, நம்மளோட பேட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த ஜில்னஸை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன் கைஸ், இப்போ பாருங்க. ஸோ சரி, ஆனால் மிஸ்ட்டு, ஐயோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளேஸு. பாருங்க, இதில் தீ வச்சு எரிச்சிட்ருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பிளேஸ். இங்கே பாருங்க கைஸ், சரியான மிஸ்ட்டு, சூப்பராக இருக்குது இந்த. ஐயோ, இதெல்லாம் இந்த மிஸ்ட்லாம் ஊருக்குள்ளே இல்லைங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்ன்றதுனால ஃபாரஸ்ட் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. ஆனால் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஊருக்குள்ளே இருந்துருந்தால் சூப்பராக இருந்துருக்குங்க. இங்கே பாருங்க, நேற்று நம்ம மார்னிங் வரும்போது கூட இந்த அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் நம்ம மார்னிங் வந்ததே இதே டைம் தான் நினைக்கிறேன். இந்த டோல்கேட்டை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு ராவடி பண்ணிட்டுருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் இந்த கார்காரனுங்கெலாம் பார்த்தீங்கன்னா பைக் போகிற சைடெலாம் வந்து ஏறி நின்றுக்கிட்டாங்க.
கொஞ்சம் கூட வழி இல்லை. என்ன ப்ராப்ளம் தெரியல. என்னன்னு தெரியல, நிறையா ஸ்டாப் நிற்கிறாங்க. ஸ்லோவாக இருக்குது போல். வேறுங்க எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறானுங்க போல். இதில் வேறு ஃபாஸ்டாக வேறு கொண்டு வச்சு இவ்வளோ லேட்டு சாமி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பற்றி உங்களோட எண்ணங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.